போய் எனக்கு வந்து இறக்குறேன். நல்லா இப்போ மிளகா பறக்க போகிறோம். நல்ல பருமிளகாவை பார்த்து பறக்கும். எல்லாம் பிஞ்சாக தான் இருக்குது. அடுத்து செடிப்போமா? இதான் ஒன்று. தக்காளி எத்தனை எவ்வளோ வேணும்? அது 1/4 கிலோ. Xoay xoay bắp bắp. இது ரத்த பூமி இது. ஐயோ எதுக்கு போட்டான்? என்ன ஆபலாம இருக்கான்? உப்பு இருக்கா? உப்பே லேசாக போட்டுருங்க. கோழி எப்படி கொண்டு சாப்பிடுறீங்களா? இருக்கலாம். இந்த இதில் உள்ள காய்கறியெல்லாம் ஒரு கவர் இருக்கும் பாரு. அந்த வேலை நடக்கில் ஒரு கவர் இருக்கு பாரு. காய்கறின்மா அதெல்லாம் அவ்வளோதான், எதுவும் தேவையில்லை. எல்லாத்தையும் ஒரு கவரில் எழுதிட்டு. பொடி மஞ்சள் பொடி இதுக்கு போடணுங்களா? பிரியாணிக்கு மஞ்சள் பொடி போடணுமா? பிரியாணிக்கா லைட்டாக தான் போடணும். தண்ணியை வடிச்சிட்டு போதும். கறி சொல்ல மஞ்சள் பொடி அடுப்புக்கு வெளியில் வருது. மஞ்சள் பொடி அடி போதுமான. இல்லை இந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக போடு. தந்தூரி பண்ணிடலாமா? இது ஆமாம் 200. சரி அப்போ வரட்டும். மூண்டேண்டினா நீ மட்டும் தான் சொல்லிருக்கு. இதுவா? ஆமாம். தண்ணி ஊற்றி உப்பு போட்டு காய்ச்சி வச்சா சாப்பிடவே வேண்டாம். கூடாது. சரிங்க. இது நான் அவ்வளோ, அதனால் நான் கொஞ்சம் நவட்டதுக்கு எதாவது ரெடி பண்ணல கார்த்தி. என்னது? ஆனால் பிளாஸ்டிக் வச்சு பிடிக்க முடியாதானே? பிளாஸ்டிக்னா இலவீரும். சரி என் சட்டை எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. அது இப்போ எரியுற இந்த தீ குறையாத மாதிரி பார்த்துக்கோ. ஓகே பாட்டு போடு. கொஞ்சம் நவட்டி இழுத்து வைங்க. நீ பாட்டு போட்டு அது ஹனுமான் படத்தில் சுற்றி எல்லா பக்கம் பார்த்துக்கோ. கரெக்டாக இருக்கு. எழுது உள்ளது பேப்பர் வேணும் கேட்டீங்களா? தாங்க ஏன்னா பேப்பர்லேயே பிடிச்சிடலானே. வெயிட்லேயே இது வந்துச்சுலடா பேப்பர்.
6 மிளகா மட்டும் போடும், பச்சை மிளகா வெட்டி வச்சுட்டோம்ல. வெட்டி வச்சாச்சு. போடு. 2 3 4 5 6. இதை கிண்டு லைட்டாக விரவு சூப்பரில் கருதி என்ன ரூல் இதுக்கு தரல ரொம்ப இதாக அது நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வேலையை ஓலையை வச்சு அடுத்து இந்த 2 கட்டையை வச்சுன்னா திருப்பி நெருப்பு கூடிரும். கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். டவுன் பண்ணு கட்டி ஒரு கட்டையை தூரத்து. இல்லை அது ஓலை இருக்குது. நீ பிடிக்க விட்டுறக்கூடாது தம்பி, கிண்டிக்கிட்டே இருக்கணும். பட்டை கிராம் பொடி நீ கிண்டு கிண்டு ஃபுல்லாக போட்டுறியா? வேண்டாம், குளிச்சிரும் போது. இந்த மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான், வேணா போட்டுக்கலாம். பிறகு கட்டை இருந்தது பற்றியா வைக்கவே தேவையில்ல, அதுவே வாட்டு இருந்துச்சு. கோயம்பு ஹேப்பண்டா குடித்தேன், நானும் மாதம் குடிச்சோண்டா. கொஞ்சம் தண்ணி வேண்டாம், கைப்பட்டு நல்லா கிண்டு தண்ணி எடுத்துட்டா. பண்ணாலே பிடிக்காது. ஏடா எல்லாருக்கும் வச்சுடுறா. புளிப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் இது பண்ணா அது சாப்பாடு சேருமா? உனக்கு சிக்கன் சேரும். ஒரு 50. ருசியான ஜூசியான மாம்பழத்தில் தயாரான ஸ்லைஸ் ருசியை மறக்க முடியாது.